என் வீடு எங்க இருக்குன்னா சென்னையில் மீர்சாஹிப்பேட்டைன்னு ஒரு இடம். அந்த மீர்சாஹிப்பேட்டையிலிருந்து ஒரு 150-200 அடி நடந்தா பாரதியார் இறந்த வீடு வரும். எனக்கு ரொம்ப மனக்கவலையா இருக்கும்போது நேரம் நான் அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருவேன். கொஞ்ச நேரம் பாரதியோட உட்கார்ந்த மாதிரி இருக்கும். எனக்கு பாரதியை ரொம்ப பிடிக்கும். வள்ளுவனுடைய இடத்துக்கு போயிருப்பேன், எங்கன்னு தெரியல. கம்பன் பிறந்த இடம் நாட்டரசங்கோட்டை போயிருக்கேன். இப்படி எனக்கு அந்த அந்த கவலை வருகின்ற பொழுது போனேன். ஒரு நாள் ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நேரா போய் அங்க உட்கார்ந்தேன். அந்த மனசை ஒரு மாதிரி பண்ண அந்த பாட்டு நான் சொல்லிடுறேன், அது உங்க மனசுல அப்படி பிடிச்சிட்டு போங்க. யூத் உங்களுக்கு தான் இது. நமக்கு பிரார்த்தனை இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தான் பிரார்த்தனை இருக்கு. என்ன பிரார்த்தனை? நம்ம மேக்சிமம் நம்மளுடைய பிரார்த்தனை என்ன? ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த டீச்சர் ஸ்கூலுக்கு வரப்படாது. அது பெரிய பிரார்த்தனைங்க. அது ரொம்ப சந்தோஷம் அடைகிற விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைகள் ஸ்கூல்ல வாத்தியார் கிளாஸ்க்கு வராத டைம், ஈயப்பா என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அந்த குழந்தைகள் அல்ல, ஒரு துரோகி இருப்பான், நேரா ஸ்டாஃப் ரூமுக்கு போய் ஆகாத வேற ஒரு டீச்சரை கூட்டு வருவான். சந்தோஷத்தை கெடுக்கிறது இதெல்லாம். ஆனா நான் யோசிச்சு பார்க்கிறேன், என் சந்தோஷம் எதில் இருந்திருக்கிறது? எல்லோருக்கும் கனவு இருக்குங்க, எல்லோருக்கும் பெரிய பெரிய கனவு. எங்க சென்னையில எல்லாம் நீங்க வீடு வாங்கவே முடியாது. உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல. எப்படி தெரியுமா விற்கிறான் இப்போ வீடு? இது இந்த சுவர் நம்மளது இல்லை, அடுத்த வீட்டுக்காரந்து. இதுவும் நம்மளது இல்லை, அடுத்த வீட்டுக்காரன். அது நம்மளது இல்லை, அது அடுத்தவனுடைய தரை. இதுவும் நம்மளது இல்லை, அது அடுத்தவனுடைய கூரை. இடத்தை அடைச்சு விற்கிறான். இந்தியா காசுக்கு 3 கோடி, 1200 ஸ்கொயர் ஃபீட். வாங்கலாம் முடியாது இப்போல்லாம் சென்னையில் இடம். பாரதியினுடைய பாட்டை படிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். பாரதி, எனக்கு இருக்கிற ஆசையே உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாருமே கடவுளிடத்தில் கேட்கிறோம், ஆனால் எதை கேட்பது என்று தெரியாமல் இருக்கிறோம். படிச்சு பாருங்களேன், எதை கேட்கணும்னு தெரிஞ்சு போயிடும். படிச்சு பாருங்க. எங்க பாலராவன் ஐயா சொன்னார், எல்லா கோயிலுக்கு வெளியிலையும் மஸ்ஜித்க்கு வெளியிலையும் சர்ச்சுக்கு வெளியிலையும் பிச்சைக்காரங்க இருக்காங்க. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். உள்ள ஓவர் கிரௌடா, எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க உள்ள கோயிலுக்குள்ள மஸ்ஜித்குள்ள. குடு குடு குடு. பாரதி கேட்கிற கொடு பாருங்க எப்படி இருக்கு. ஒன்னு சொல்றேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பீர்கள், நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவள். 11 வயது வரைக்கும் குழந்தைக்கு கடவுள் நம்பிக்கையை கொடுத்து விட்டால் அந்த குழந்தை வளருகின்ற பொழுது எந்த பிழையும் வாழ்க்கையில் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த குழந்தைக்கு கடவுள் நம்பிக்கையை கொடுங்க, சின்ன குழந்தையிலேயே கொடுத்துருங்க. பாரதிக்கு பராசக்தியின் மீது நம்பிக்கை இருந்ததுங்க. அவன் பராசக்தி கிட்ட தான் எல்லாம் பேசுவான். நீங்க அந்த பாரதியார் படம் பார்த்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஞானராஜசேகரனுக்கு உடனே போன் அடிச்சேன், சார் சூப்பர் சார் இந்த டயலாக். இல்லம்மா, அது நான் சொன்ன டயலாக்லாம் அவன் சொன்ன டயலாக். என்ன டயலாக் தெரியுமா? சக்தி, என்ன கண்டுகொள்ளவே மாட்டேன் என்கிறாய்? இந்த செல்லம்மாக்கு வேற வேலை இல்லை. உப்பு வேண்டும், புளி வேண்டும், தங்கமாவு குடம் சரியில்லை, மருந்து வேண்டும். இதையெல்லாம் நானா பார்ப்பது? வேற யார் பாப்பா? இதெல்லாம் நீ பார்த்து கொள்ள மாட்டாயா? யாரு? பராசக்தி பார்த்துக்கணுமா இதெல்லாம்? அவள் சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவான், இதையெல்லாம் நீ செய்யவில்லை என்று வைத்துக்கொள், நான் மதம் மாறி விடுவேன் அப்படிமா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பாரதி. டைரக்டா பேசுவாங்க. பாரதி கேட்டாங்க, எனக்கு நான் கிளாஸ் எடுத்தேன்னா எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் கிளாஸ். என் கிளாஸ்ல இது வரைக்கும் 15 வருஷம் ஆச்சு, எந்த பொண்ணும் ஃபெயில் ஆனது கிடையாது. ஏன்னா கேமரா ஆன் பண்ணிடுவோம்ல சொல்லும் போதே. நீங்க கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணுங்க. பராசக்தி வந்துட்டா. என்ன மாதிரி இருக்கா பராசக்தின்னு பாத்துக்கோங்க. வந்துட்டா. என்னப்பா வேணும்? என்ன கூப்பிட்ட? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். ஓகே, சாங்ஷன். நாம என்ன செய்வோம்? விட்டுருவோம்ல சாமிய. பாரதி விடலிங்க, விடாம கேட்டான். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். பி ஸ்பெசிபிக். என்ன வேணுமோ பி ஸ்பெசிபிக். ஜெனரலா போகாத. என்ன வேணுமோ அதை கேள், காட்சிப்படுத்தி கேள். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். பெயிண்ட் எல்லாம் கலர் சொல்றான் பாருங்க. அப்புறம்
அந்த கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். வாவ், காட்சி. பின்னால திரும்பி பார்த்தா 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். அப்புறம் நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, லைட்டு கவிதெல்லாம் வராது. லைட் நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவளி முன்பு வர வேண்டும். அப்புறமா கொஞ்சம் மியூசிக் இருக்கணும், ஜகஜகான்னு இருக்கக்கூடாது மியூசிக், குத்துப்பாட்டுலாம் இல்லை. அப்புறம் அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அப்புறம் நீங்கள நானும் கேட்கறதுக்கு கூச்சப்படுவோம். அவன் கேட்டான், என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். ஓகே, சாங்ஷன். எவ்வளவு கொடுத்தான் பாருங்க. அப்புறமா கேட்கிறாங்க, எங்கள் கூட்டுக்களியினிலே வெறும் சந்தோஷத்துல போயிடக்கூடாதுப்பா, வேற என்ன வேணும் உனக்கு பாரதி? எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். அப்புறம் எல்லாம் வந்தாச்சா? வீடு வந்தாச்சு, வாசல் வந்தாச்சு, பொண்டாட்டி வந்தாச்சு, கவிதை வந்தாச்சு, சூழல் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. சாமியை விட வேண்டியது தானே? சாமியை விடலிங்க. அவன் விடாம என்ன தெரியுமா சொன்னா, அம்மா இங்க நான் கவிதை எழுதும்போது இதெல்லாம் பண்ணும்போது யாராவது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். போய் செக்யூரிட்டியா நிக்க சொல்றாங்க அம்மனை. அம்மனுக்கு கோவம் வந்துருச்சு. அம்மன் கேட்டா, ஏண்டாப்பா உன்னையே பார்த்துட்டு உன் வாசலுக்கு நான் காவலாளியா நின்னா இந்த பர்வீன் சுல்தான் அவ யார் பாத்துக்கிறது? அந்த பொண்ணு நல்லா பேசணும், பேச நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை யார் பாத்துக்கிறது? இவங்களெல்லாம் நான் பாத்துக்க வேணாப்பா அப்படின்னு பாரதி சொன்னான். நான் அப்படியே மூடி வச்சுட்டு பறந்தேங்க அவன் வீட்டுக்கு. பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? இதுதான் பிள்ளைகளா, ஒரு லெவலுக்கு மேல நம்ம நின்னுடுறோம், அடுத்த 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 கட்டத்துக்கு போகணும். நான் இங்க நிறுத்தி சொல்றேன், அவன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு சொல்றேன். மகாபாரதத்துல அபிமன்யு கொலை செய்யப்படுறான். கொலை செய்தவன் ஜெயத்ரதன். கொலை இவன் தான் செய்தான் என்று அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருச்சு. அர்ஜுனன் சொன்னான், நாளை காலை ஜெயத்ரதனை அழிப்பேன், இல்லை என்றால் நான் அக்னி சமாதியாவேன். இதை கேட்டுட்டான் ஜெயத்ரதன். ஓடி துரோணர் கிட்ட வரான். குருவே என்னை அழிக்கிறேன்னு சொல்லிட்டான் அர்ஜுன, என்னை நீ காப்பாத்துவியா? காப்பாற்றுவேன். எப்படி உங்களை நம்புறது? அபிமன்யுவை நீ கொலை செய்கின்ற பொழுது உன் கூட தானே இருந்தேன், காப்பாற்றுகிறேன் போ. இல்ல எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அர்ஜுனனை தான் பிடிக்கும், என்ன பிடிக்காது. ஏன்? நான் நல்ல மாணவன் தானே. நீ நல்ல மாணவன் தான், உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனால் உன்னை விட அர்ஜுனனை பிடிக்கும். ஏன்? ஒரு குரு சொன்ன பதிலை நீங்க உள்வாங்கிக்கோங்க. ஒரு குரு சொன்னார், நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் நீ சரி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்வாய். ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் இது போதாது, அடுத்தது என்ன என்று கேட்பான். அவன்தான் சிறந்த மாணவனாக எனக்கு பட்டான் என்று குரு சொன்னார். அடுத்த லெவலுக்கு போய் கேட்கணுங்க. நாம அடுத்த லெவலுக்கு போய் கேட்கிறோமா? இங்க பாருங்க, பாரதி அடுத்த லெவலுக்கு போய் கேட்டான், நான் காவலாளியாக நின்றால் என் வேலையை யார் செய்வார்கள்? பாரதி சொன்னா, அம்மா நீ என்ன பாத்துக்கோமா, உன் வேலையை என் பாட்டு பாத்துக்கோமா என்று சொன்னான் பாருங்க. அங்கே பாரதி உயர்ந்து நிற்கிறான். என் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாடியவங்க.